இன்றைக்கு இருக்கிற சில போக்கிரிகளுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான். எம்ஜிஆரை போல நானும் வருவேன், ஜெயலலிதாவை போல நானும் வருவேன் என்று பேசி திரிகிறார்கள். அவர்களெல்லாம் விதி விலக்குகள், அவர்கள் எடுத்துக்காட்டுகளாக வர முடியாது. அவர்களுக்கு தெரியாது எம்ஜிஆரே திமுகவிலே சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றவர் என்கிற வரலாறு அவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. எப்படி வந்தார் எம்ஜிஆர்? நெற்றியிலே விபூதி பட்டையும் கழுத்திலே உத்தராட்ச கொட்டையும் கதர் சட்டையுமாக திரிந்தவர் கையில் திராவிட இயக்கத்தின் புத்தகங்களை கொடுத்து அவர்களை திமுகவின் பக்கம் சேர்த்தவர்கள் தலைவர் கலைஞரும் கவியரசு கண்ணதாசனும் என்கிற வரலாறு அந்த திடீர் தலைவர்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லைதான். அந்த எம்ஜிஆர் தான் டெல்லியின் அரசியலால் திமுகவை விட்டு வெளியே போனார், தனி கட்சி தொடங்கினார். 77 சட்டப்பேரவை தேர்தல் களத்தின் மூலம் அவர் முதலமைச்சராக வந்தார். ஜெயலலிதா அப்படியே நேராக முதலமைச்சராக வந்தவரா? எம்ஜிஆரோடு பல படங்களிலே நெருங்கி நடித்தேன் என்கிற உரிமையை பயன்படுத்தி அதிமுகவுக்குள்ளே போனார். சத்துணவு திட்ட இயக்கத்தினுடைய குழு உறுப்பினராக வந்தார். எம்ஜிஆரால் மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு போனார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2 ஆண்டு காலத்தில் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் தேர்தல் களத்திலே பிரச்சாரத்திற்காக வந்த ராஜீவ் காந்தி இறந்து போனார். அவருடைய மரணத்திற்கும் திமுகவிற்கும் எள்முனை அளவும் சம்பந்தமில்லை என்கிற விளக்கம் அளிப்பதற்கு முன்னதாக அவசரமாக தேர்தலை அறிவித்தார்கள். அந்த தேர்தலின் மூலமாக முதலமைச்சராக வந்தவர் தான் ஜெயலலிதா. எல்லோரும் எம்ஜிஆராக, எல்லோரும் ஜெயலலிதாவாக திரைத்துறையிலே இருந்து வந்து அரசியல் களத்திலே வந்து முதலமைச்சராக வந்து விட முடியாது. நான் முதலமைச்சராக வரப்போகிறேன், என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அப்படி சேர்ந்தால் உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அட பைத்தியக்காரர்களே! வீதியிலே சொல்வான், புலிக்கு பயந்தவன் எல்லாம் என் மேல் வந்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று. அதை போல நீ அவல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருகிறேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் என்கிற கதையாய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சில பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு, கூட்டணியை உருவாக்குவதற்கு. இந்த நிலையில்தான் சென்னையிலே இருந்து காவடி தூக்கி டெல்லிக்கு ஓடோடி போய் அமித்ஷாவோடு கரம் கோர்த்து கையது கொண்டு வாயது பொத்தி சகலவும் அடங்கி உங்களிடத்திலே சரணாகதி அடைகிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்து வீராவேசம் பேசுகிறார்கள் சில தலைவர்கள். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. ஊரிலே எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்ததாம். நாம் இருவரும் நட்போடு இருப்போம் என்று சொல்லி நட்போடு இருப்பதற்கு அடையாளமாய் 2ம் ஒன்றை ஒன்று கால்களை கட்டி கொண்டு வீதியிலே நடந்ததாம். ஒரு 10 அடியை தாண்டிய உடனே ஒரு தண்ணீர் நிரம்பிய குளத்தை பார்த்தது தவளை. தண்ணீரை பார்த்த உடனே தவளைக்கு ஆனந்தம், குளத்திற்குள்ளே விழுந்தது, ஆனந்தமாக நீந்தியது. அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உள்ளே விழுந்த எலி செத்து மிதந்து விட்டது. இதை வானத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு வல்லூர், ஒரு பருந்து, ஆகா நமக்கு நல்ல இறை கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி செத்து மிதந்த எலியை கவ்வி பிடிக்கிற பொழுது அதோடு கால்கள் கட்டப்பட்டிருந்த காரணத்தினால் உயிரோடு நீந்தி கொண்டிருந்த தவளையும் பருந்து வாய்க்கு இரையாக போயிற்றான். அந்த கதையாகத்தான் பெரியவர்களே தமிழ்நாட்டிலே ஏதோ ஓரளவு நிலையிலே இருக்கிற, எலியின் நிலையிலே இருக்கிற அதிமுகவோடு அதிமுக சில மண்டூகங்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு டெல்லி வரைக்கும் இன்றைக்கு காவடி எடுத்து போகிறார்கள் என்றால் அந்த தவளைக்கு நேர்ந்த கதிதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைக்க போகிற அரசியல் இயக்கங்களுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற வாக்காளர்கள் உருவாக்குவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை இல்லாமல் செய்து விடுவோம் என்று பேசி 10 நாட்கள் முடியவில்லை. அவராகவே அவர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிற நிலை தமிழக அரசியலிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. வைக்கம் போராட்டம் நடத்திய பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று திருவிதாங்கூர் மகாராஜா சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினாராம். முடிவு பார்த்தால் சத்ரு சம்ஹார யாகம் நடத்திய திருவிதாங்கூர் மகாராஜா மறைந்து போய்விட்டாராம். இது அந்த கால வரலாறு என்றால்
நிகழ்காலத்திலேயும் பார்க்கிறோம். திமுகவை அழிப்போம், கலைஞரை கழகத்தை இல்லாமல் செய்வோம், தளபதி நாளை ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்னவர்கள் நாளை என்ன இன்றைக்கே நீ தலைவர் பதவியிலே இருக்க முடியாது என்பதை இயற்கை உணர்த்தி இருக்கிறது என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை தான் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் வீதியில இறங்கி இருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் என்றால் பிடிக்கவில்லை, தமிழ்நாடு என்றால் பிடிக்கவில்லை, தமிழ்தாய் வாழ்த்து என்றால் பிடிக்கவில்லை, திராவிட மாடல் ஆட்சி என்றால் பிடிக்கவில்லை. இந்த ஆட்சியை ஒழித்தே தீருவோம் என்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இன எதிரிகள் முளைக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த இயக்கத்தின் வரலாற்றுக்கு ஒரு 100 ஆண்டு கால காரண காரியங்கள் இருக்கிறது என்பதை இந்த மேடையிலே பேசியவர்கள் நினைவுபடுத்தினார்கள். தெருவிலே நடக்க முடியாது, தோளிலே துண்டு போட முடியாது, காலிலே செருப்பு மாட்ட முடியாது, பெண்களாக இருந்தால் ரவிக்கேணிய முடியாது, உயர்ஜாதிக்காரர்கள் இருக்கிற தெருவா உள்ளே நுழைகிற அதிகாரமே கிடையாது, பள்ளிக்கூடத்திலே போய் படிக்கவே முடியாது, நீ படித்தால் உன்னுடைய நாக்கை சூட்டுக்கல்லால் பொசுக்குவோம் என்கிற நிலையை 100 ஆண்டு காலத்தில் தலைகீழ் புரட்சியாக தமிழ்நாட்டிலே மாற்றி காட்டி இருக்கிற மாபெரும் பேரியக்கம் திராவிட பேரியக்கம்.